மதுரை மாணவர் வளமநாயுடு சங்கம் மற்றும் வளமா எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் சார்பில் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் போற்றும் வகையில் நமது புத்தாண்டு விழாவை உகாதி திருவிழா என்று இந்த விழாவை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது சங்கத்தின் தலைவர் வி.கே.ஆர். சேகர் நாயுடு அவர்களே மற்றும் இந்த கலாச்சார திருவிழாவுக்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் அண்ணன் டாக்டர் சஞ்சீவி அவர்களே மற்றும் மேடையில் வீற்றிருக்கும் நிர்வாகிகளே, இங்கு திரளாக வந்திருக்கக்கூடிய நமது பந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ தலைவர் ஒரு நற்செய்தியை சொன்னார். இந்த சபையிலே நமது மதுரை மாணவர் வளமநாயுடு சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் நமது உறுப்பினர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஒரு கல்வி நிறுவனத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தை இன்று இந்த நன்னாளில் இந்த மேடையில் அறிவித்திருக்கிறார் நமது தலைவர். முதலில் அதற்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் குறிப்பிட்டது போல சுருக்கமாக 2-3 விஷயங்கள் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நமது சங்க செயல்பாடுகள் மற்றும் ட்ரஸ்ட் மூலமாக வழங்கக்கூடிய நிதி உதவி நாம் அனைவரும் அறிவோம். இன்றைக்கி சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிற அண்ணன் டாக்டர் சஞ்சீவ் அவர்களுக்கு விரிவாக விளக்கி கூறினார் இந்த மேடையிலே தலைவர் அவர்கள். அவர் தெரிவித்தது போல் கல்விக்காகவே கல்வி திருவிழா என்று ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கியதே நாம் தான். மதுரை மாணவர் வளமநாயுடு சங்கத்துக்கு தான் அந்த பெருமை சேரும். அந்த பெயரை நாம் சூட்டிய பிறகுதான் இன்று விருதுநகரிலே காமராஜர் பிறந்த நாளிலே நாடார் மகாஜன சங்கத்தின் சார்பாக கல்வி திருவிழா என்று ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பெயர் கல்வி திருவிழான்றது சூட்டினதே நம்ம மதுரை மாணவர் வளமநாயுடு சங்கம் தான். திருப்பரங்குன்ற அருள்மிகு சுப்பிரமணிய சாமி ஒரு நாள் முழுக்க பங்குனி உத்திரத்தன்று தங்கக்கூடிய நமது ஸ்ரீமான் அக்கைநாயக்கர் திருமண மண்டபத்தில் தான் இந்த கல்வி திருவிழா என்று ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வளமா எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் அங்கே தான் ஆரம்பிக்கப்பட்டது. வருடந்தோறும் நம் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி வீட்டில் இருக்கும் நமது பசுமலை மன்னர் திருமலநாயக்கர் கல்லூரியில் தான் இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. சார் அட்வொகேட் சக்திவேல் வருக, மேடைக்கு வரவும். அட்வொகேட் சக்தி சார் வாங்க. அதே போல் ஆண்டுதோறும் கல்வி உதவி தொகையாக 4 லட்சம் ரூபா இன்று வழங்கி கொண்டிருக்கிறோம் நமது ட்ரஸ்டின் சார்பிலாக. அது மாதிரி ஒரு நாள் முழுவதுமான நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. இப்போ தலைவர் இந்த உகாதி நாளிலே நமது கல்வி நிறுவன உருவாக்கத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கான விரிவான விளக்கமும் அவரே கொடுத்து விட்டார். இப்போ நான் ஒன்றும் சொல்ல போகிறது வேறு ஒன்றும் இல்லை. அதில் ஒரு சில கிளாரிட்டி, ஏன்னா இந்த நிகழ்ச்சி லைவில் போயிட்டுருக்கு. நம்ம யூடியூப் சேனல் வளமா மதுரை மூலமாக லைவில் போயிட்டுருக்கு. அவர் அந்த சொன்னார், நம்ம மாமா மரியாதைக்குரிய என்.கே. குண்டல்சாமி நாயுடு அவர்களும் மாமா டாக்டர் எஸ். ராமகிருஷ்ணன் மற்றும் பாபா ஜெயராமன் மற்றும் திருமங்கலம் வளமநாயுடு சங்கத்தின் சார்பாக கட்ராம்பட்டியில் 14.8 ஏக்கரில் உருவாக்கப்பட்ட ராஜாராம் நாயுடு பாராமெடிக்கல் கல்லூரி, அந்த கல்லூரியை அவர்கள் நிறுவுவதில் மிகப்பெரிய முயற்சி எடுத்து ஒரு பெரிய சாதனையாக அதை சாதித்தார்கள். ஆனால் அதை கொண்டு செலுத்த பல வகை சிரமங்கள் அதில் ஏற்பட்டுள்ளது, தடங்கல்கள் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் மாமா என்.கே. அவர்கள் மறைந்து விட்டார். மாமா டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள் வயது முதிர்ந்து அவர்களால் கொண்டு செலுத்த முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் நமது மன்னர் திருமலநாயக்கர் கல்லூரியின் செயலாளர் மரியாதைக்குரிய நைனா விஜயராமன் அவர்கள் தொடர்ந்து நமது சங்க தலைவரையும் நாங்களும் நிர்வாகிகளும் போய் சந்திக்கும் போது தொடர்ந்து அவர் வலியுறுத்தியது இந்த கல்லூரி ராஜாராம் நாயுடு கல்லூரி
ஒரு கவனிப்பாரற்று கிடக்கிறது. அதை நீங்கள் மதுரை சங்கம்தான் முன்னெடுத்து அதை கொண்டு செலுத்த வேண்டும் என்று தொடர்ந்து எங்களை வலியுறுத்தினார். உண்மையிலே அந்த பெருமை நம்மளுக்கு ஒரு பெரிய பெருமையாகும். ஏன்னா இந்த மன்னர் திருமலைநாயக்கர் கல்லூரி எப்படி இருந்தது, கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு அப்படின்றது நாம் அனைவரும் அறிவோம். இன்று நாக் கமிட்டியின் A++ அந்த கேட்டகரியில் இன்றைக்கி அந்த கல்லூரி அட்டானமஸ் கல்லூரியாக மிக 1 லட்சத்துக்கும் சதுரடிக்கும் மேலே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி மிக தரம் சிறந்த ஒரு கல்லூரியாக இன்றைக்கி உருவாகிருக்குன்னு காரணம், அதுக்கு முழு காரணம் மரியாதைக்குரிய ஒரு நைனா விஜயராகவன் அவர்கள். அவரும் அவரை சார்ந்தவர்களும் இந்த கல்லூரியை சிறப்பான வளர்ச்சிக்கு கொண்டு சென்றுள்ளார்கள். அவர்கள் நம்மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை தான் நமக்கு பெரிய ஒரு பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவர் ஒரு வெற்றிகரமான ஒரு கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறார். சொல்லிட்டேன். அட்வொகேட் சத்தியவேல் அவர்கள் நமது சங்கத்தின் வழக்குகளை அவர்தான் மேற்கொண்டுள்ளார். அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கிறேன். அதே போல் அவர் குறிப்பிட்டது போல் இன்று நமது தலைவர் தெளிவாக சொல்லிவிட்டார், நாம் அதற்கான முன்னெடுப்புகளை செய்து வருகிறோம். அதில் இப்போ அந்த கல்லூரின்றது தமிழ்நாடு வெளமநாயுடு எஜுகேஷனல் ட்ரஸ்ட்க்கு சொந்தமானது. அந்த ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமானது அந்த கல்லூரி. இப்போது அதில் அந்த நிர்வாகத்திலே அவர்கள் அந்த நிர்வாகிகள் மூலமாக குறிப்பிட்டது போல் டாக்டர் மாமா மற்ற நிர்வாகிகளை சந்தித்துள்ளோம். அதில் அந்த நிர்வாகத்தில் நமது வெளமா எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் உறுப்பினராக சேர்ந்து அதன் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து அதை டெவலப் செய்வதற்குண்டான முயற்சிகளை முன்னெடுக்கிறதுக்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளோம். உங்கள் அனைவரின் ஒரு கரகோஷம் இருந்தால் இந்த பொதுக்குழுவே அதை வலியுறுத்துவதாக ஏற்றுக்கொள்வோம். நன்றி. அது உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எல்லாருக்கும் உகந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த விழாவில் இந்த உங்களுடைய இந்த ஆதரவு தலைவர் குறிப்பிட்டது போல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வெளமநாயுடு சங்கங்களில் நிர்வாகிகளையும் சந்தித்து அவர்களுடைய ஆதரவை பெற்று அனைவரும் பங்கு பெறும் ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் அந்த கல்லூரி வளாகத்திலேயே நாம் ஒரு CBSE ஸ்கூல் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நமது லட்சியம். அதுபோக அங்கே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் உருவாக்கலாம். ரொம்ப இடம் இருக்குது, நம்மளுக்கு கிட்டத்தட்ட 15 ஏக்கர் இடம் இருக்குது. எல்லாரும் ஒத்துழைச்சு ஒரு நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டால் இன்று மன்னர் திருமலைநாயக்கர் கல்லூரி எப்படி உள்ளதோ அது போன்று அந்த அங்கே நமது கல்வி நிறுவனங்கள் மிக சிறப்பாக செயல்படும் என்று இந்த நன்னாளில் தெரிவித்து உங்கள் ஆதரவை வேண்டுகிறோம். மேலும் அவர் சொன்னார், அனைவரும் இணைக்க வேண்டும், அது ஒரு பெரும் பணி. அடுத்து பொருளாதாரம். அந்த ஒரு கல்வி நிறுவனத்தை நம்ம உருவாக்குவதற்கு குறைந்தது ஒரு 4 கோடி ரூபா செலவாகும், 400 லட்சம். ஸோ அப்போ அதுக்கு நாம் தயாராக வேண்டும். இந்த முன்னெடுப்பை நாங்கள் துவக்கியவுடன் பல்வேறு இடங்களிலிருந்து நமது உறவினர்கள் நமது நண்பர்கள் அனைவரும் இதை மிக ஒரு வலியுறுத்தி நான் ஒரு 5 லட்சம் கொடுக்குறோம், நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பாக 5 லட்சம் கொடுக்குறோம்ட்டு இது வரைக்கும் என்கிட்ட ஒரு 10 பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த முன்னெடுப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை. தாங்களும் உங்களால் இயன்ற அளவு இப்போ நம்ம இருக்கோம், நம்ம பிள்ளைய இருக்கோம், வெளிநாடுகளில் நம்ம பிள்ளைய நிறையா வேலை பார்க்குறாங்க, நிறையா ஐடி கம்பெனியில் அந்த மாதிரி எம்என்சிஸில் வேலை பார்க்குறாங்க. நீங்களும் அவங்களும் சேர்ந்து இதை நம்ம சமுதாயத்துக்காக ஒரு தொகையை ஒதுக்கியனால் கண்டிப்பாக வரும் அடுத்த கல்வி ஆண்டில் அந்த கல்வி நிறுவனத்தை அது CBI ஸ்கூல் உடனடியாக துவக்கப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தான் முக்கியம்.
அதற்கான தயாரிப்புகள் தான் இப்போ இருக்கிறோம். அதை எப்படி செய்யணும் என்னன்றதை இனிமேல் தான் வடிவமைக்க போகிறோம். எல்லாரையும் கூட்டி பேசி வடிவமைக்க போகிறோம். ஸோ இது இன்றைக்கி ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதுகிறேன். மற்றபடி நமது வழக்கமான பணிகளிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். தலைவர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களில் செயல்பட்டு கொண்டு இருக்கோம். இன்று தான் உங்களை சந்திக்கிறோம். உகாதி திருவிழாவிலும் கல்வி திருவிழாவிலும் தான் உங்கள் அனைவரையும் சந்திப்பதனால் இந்த தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். இது போக சில மனஸ்தாபங்கள் எல்லாமே இருந்தது. வெளிப்படையாக சொல்கிறோம், நாங்கள் எங்கள் பாதை தெளிவானது, எங்கள் பயணம் நேர்மையானது. இங்கே பணியாற்றும் அனைவரும் ஒரு சமுதாய நோக்கத்துடன் தான் தங்கள் நேரத்தை தங்கள் சொந்த பணத்தை செலவிட்டு செய்து வருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் கூறி உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உகாதி வாழ்த்துக்கள்.